சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். என்னமோ கல்யாண மண்டபத்தை இடிக்க போற அளவுக்கு ஒரு பிளான் வச்சிருக்கேன்னு சொன்ன. ஆனா இங்க வந்து பார்த்தா ஆள் அளவுக்கு ஒருத்தரும் பல்ல காட்டிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. இது தப்பா இருக்கே. என்னதான் உன் பிளான்? அட என்ன மேடம் நீங்க உடனே அவசரப்படுறீங்க? அதெல்லாம் அப்படியே பட்டுன்னு நடந்தாலாம் நல்லா இருக்காது. எல்லாரும் அப்படியே ஒன்னா கூடி சந்தோஷத்தோட உச்சத்துல இருக்கும்போது அதுல ஒருத்தன் திடீர்னு அப்படியே நெஞ்சு புடிச்சுக்கிட்டு செத்து போயிட்டானா அந்த இடம் எப்படி இருக்கும்? அந்த மாதிரி ஒண்ணு நடக்கும். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. இப்பதானே கல்யாணம் களை கட்டி இருக்கு. இனிமே ஒவ்வொருத்தரா ரெடியாகி வரட்டும். மணப்பொண்ணு ரெடியாகட்டும், மணப்பையன் ரெடியாகட்டும். ரெடியாக நம்ம பிளானும் அப்படியே சூடேறிக்கிட்டே போகும். ஏய், ரொம்ப சூடேறி அப்படியே அடி பிடிச்சிட போகுது. அப்படி என்ன தாண்டி ஐடியா வச்சிருக்க? என்ன பண்ண போற? அட என்ன மேடம், நான் ஒண்ணும் பண்ண போறது இல்ல. இந்த தடவை நான் ஒன்லி ஆடியன்ஸ் தான். எத்தனை தடவை தான் நாமளே டார்ச்சர் பண்ணி நாமளே பாக்குறது? யாராவது டார்ச்சர் பண்ண விட்டு வேடிக்கை பாக்குற சுகம் இருக்குல்ல, அது கூட நல்லதா இருக்கும். அதனால இந்த தடவை ஒன்லி ஆடியன்ஸ் தான். நீங்களும் கூட இருந்து ஜஸ்ட் வேடிக்கை மட்டும் பாருங்க. வேடிக்கை பாக்குறதுல கூட ஒரு சுகம் இருக்குல்ல. யாரு புருணி அது? என்னதான் பண்ண போறேன்னு சொல்லு. பேசிருக்க மேடம், வெயிட் பண்ணுங்க. வரும்போது கரெக்டா வருவாங்க. அப்ப நீங்களே தெரிஞ்சுக்குவீங்க. என்னமோ என்கிட்டே இவ்ளோ பில்டப் கொடுத்துட்டு இருக்க. எனக்கும் ரொம்ப ஆர்வமா இருக்கு. ஆனா இங்க யாரையும் பார்த்தா அப்படி தெரியலையே. எல்லாரும் சந்தோஷமா இருக்காங்க. நான் தான் பயந்துகிட்டு இருக்கேன் போல இருக்கே. நீங்க எதுக்கு பயந்துட்டு இருக்கீங்க? நீங்க ஜாலியா இருங்க மேடம். பூரணி, எதுக்கும் கொஞ்சம் ஜாக்கிரதையா இரு. உன் புருஷன் வேற உன் மேல கெட்ட கோவத்துல இருக்கான். நீ பாட்டுக்கு இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கேன்னு தெரிஞ்சது டைவர்ஸ் கிவர்ஸ் கொடுத்துட போறான். கொஞ்சம் கேர்ஃபுல்லா இரு. அப்புறம் செவ்வந்தி மாதிரி நீயும் புருஷன் இல்லாம தனியா தான் இருக்கணும். இப்ப மட்டும் என்னவா இருக்கேன்? இப்போ நான் தனியா தான் இருக்கேன். இன்னும் கொஞ்ச நாள்ல சரி பண்ணிடுவேன் மேடம். ரகுவை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு எனக்கு தெரியும். அவரு சும்மா கோவத்துல அதை பண்ணிடுவேன் இதை பண்ணிடுவேன்னு கத்துவாரு. அதெல்லாம் எதுவுமே பண்ண மாட்டாரு. அவர் என்ன லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டவரு. அவரை எப்படி சரி பண்ணணும்னு எனக்கு தெரியாதா? அதெல்லாம் நான் சமாளிச்சுக்கிறேன். நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. அந்த செவ்வந்தி அவமானப்பட்டு மூஞ்சு சுருங்கி அப்படியே நடப்புன மாதிரி இந்த மண்டபத்தை விட்டு வெளியில போறத நீங்க பார்த்து என்ஜாய் பண்ண மட்டும் ரெடியா இருங்க. வேற எதுவுமே யோசிக்காதீங்க. நாம அப்படியே ஒண்ணுமே தெரியாத மாதிரி வேடிக்கை மட்டும் பாப்போம். மேடம், எங்கேயும் போயிடாதீங்க, இங்கேயும் உட்காருங்க. அப்பதான் நடக்கிறதெல்லாம் பாக்குறதுக்கு விஷுவல் சூப்பரா இருக்கும். ஃபர்ஸ்ட் ரோல உட்காந்து பார்த்தாதான் அந்த ஆட்டத்துல ஒரு கிக்கே இருக்கும். சரி சரி. ஒரு நிமிஷம். பாப்பா. அக்கா. இந்த வரேன்க்கா. மேடம்க்கு ஜூஸ் கொடு. எடுத்துக்கோங்க மேடம். இந்தாங்க மேடம், குடிங்க. அப்புறம் மேடம், நீங்க குடிச்சுக்கிட்டே இருங்க. நான் கொஞ்ச நேரம் வரவேற்புல நின்னுகிட்டு இருக்கேன். நான் எதிர்பார்த்த ஆளுங்களா வராங்களா இல்லையான்னு கொஞ்சம் செக் பண்ணணும்ல. சரி பூரணி, எதுக்கும் கொஞ்சம் பார்த்து பண்ணு. பாத்துக்கிறேன் மேடம். ரொம்ப மேக்கப் எல்லாம் பண்ணாதீங்க. அவளே அழகா தானே இருக்கா. சிஸ்டர், மேக்கப் முடிஞ்சது. நீங்க குங்குமம் வச்சு விட்டுருங்க. என்னம்மா இது? பார்த்து எடுக்க கூடாதா? நல்ல காரியம் நடக்கும்போது குங்குமம் தவறக்கூடாதுமா. அது அபசகுணம்னு சொல்லுவாங்க. சரி, எடுத்து வைமா. என்கிட்ட கொடுங்க. கொஞ்ச நகரு. சாரி. பரவாயில்ல செவந்தி. இந்தாங்க, இதுல பாருங்க. வணக்கம் சார். அப்படியா?
வணக்கம் சார். வாங்க சார். வணக்கம். வணக்கம் சார். வாங்க தம்பி. வணக்கம். வாங்க உள்ள போங்க. வீட்ல எல்லாம் நல்லா நல்லா இருக்காங்களா? நல்லா இருக்காங்கம்மா. வாங்க. கல்யாண பொண்ணு பூ வச்ச உடனே கலையா அழகாயிட்ட. செவந்தி, ம் பாட்டி, நான் சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காத. உன் தலையிலேயே 2 முழம் பூ வச்சுக்கயேன். நீ வீட்ல இருக்கும் போதெல்லாம் இது எனக்கு பெருசா தெரியலம்மா. ஆனா இப்படி விசேஷத்துல வெறும் தலையா இருக்கிறது என் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குமா. தயவு செஞ்சு பூ வச்சுக்கம்மா. அந்த காலத்துல நாங்கெல்லாம் வேற வழி இல்லாம பாக்குறவங்க ஏதாவது சொல்லிடுவாங்களோங்கிறதுக்காக பயந்து பயந்து கிடப்போம். ஆனா உள்ளுக்குள்ள ஆசை இருக்கத்தான் செய்யும். பூ வச்சுக்கணும், பொட்டு வச்சுக்கணும், மஞ்சள் பூசிக்கணும்னு. ஆனா வேற வழி இல்லாம அப்படி இருந்தோம்மா. இப்ப யாருமா அப்படி இருக்கிறா? நீ இந்த வயசுல இப்படி இருக்கிறது மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குமா. நீ பண்றதையெல்லாம் பார்த்தா அந்த காலத்துல நாங்க பண்ணதெல்லாம் சரின்ற மாதிரி படுதும்மா. நீ ஏன் சொல்லுமா, அது சரியா? அப்படி இல்ல பாட்டி. நான் பெரியவங்களை ஃபாலோ பண்றேன், அவ்வளவுதான். அதெல்லாம் நாயோன்னு சொல்ல மாட்டேன். அது சரியும் கிடையாது. பூ வச்சுக்கிறதுனால என்ன இருக்கு பாட்டி? அவரோட உருவம் தான் இங்க இல்லையே தவிர எப்பவும் அவரு என் மனசுல வாழ்ந்துகிட்டு தான் இருக்காரு. இப்ப என்ன, நான் பூ வச்சுக்கணும், அவ்வளவுதானே? வச்சுக்கிறேன். போதுமா பாட்டி? அழகா இருக்கடி என் செல்லம். இங்க வாங்க அண்ணி. அர்ச்சனா, ஒரு நிமிஷம் வந்துடுறேன். என்ன ரகு? அண்ணி, பூர்ணிமாவும் ராஜமும் அங்க உட்காந்து ஏதோ குசு குசுன்னு பேசிட்டு இருந்தாங்க அண்ணி. எனக்கு என்னமோ கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும்னு தோணுது அண்ணி. அதனாலதான் நான் அர்ச்சனா கூடவே இருக்கேன். முடிஞ்ச வரைக்கும் அர்ச்சனா கூட யாரும் பேசாத மாதிரி பாருங்க. நீங்களும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க. பூர்ணிமா மேல எதுக்கும் ஒரு கண்ணு வச்சுக்கிட்டே இருங்க. சரி அண்ணி, அதான் உங்ககிட்ட சொல்லிட்டு போலான்னு வந்தேன். பாத்துக்கங்க. சரி. அப்படியா? எங்க அங்க பாருங்க. வாங்க சார். வாங்க. வணக்கம்மா. வாங்க. ஓகே, ஒரு பேட்ஸ்மேன் உள்ள வந்தாச்சு. இனிமே லைனா 6 தான். செவந்தி, கல்யாணமா நடத்துற? இன்னும் கொஞ்ச நேரத்துல இந்த கல்யாணம் எப்படி நடக்குதுன்னு பார்க்க தானே போற. ஒரு கல்யாணத்துல சாப்பாடு நல்லா இருந்தாலும் ஞாபகம் இருக்கும், சண்டை நல்லா நடந்தாலும் ஞாபகம் இருக்கும். உன்னோட வீட்டு கல்யாணத்துல 2வது ரகுண்டி. வரவங்க எல்லாம் காலத்துக்கும் ஞாபகம் வச்சுப்பாங்க பாரு.